நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்த பிரண்டையை வச்சு துவையலுங்க. பிரண்டையில் சைடில் உள்ள அந்த நாரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது சில டைம் அரிக்கும், அதனால் கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பிரண்டையை நல்லா கழுவிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் 2 ஸ்பூன் உளுந்து 7 காஞ்ச மிளகாய் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லேயே 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வதக்கின எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு க்ளீன் பண்ண பிரண்டையை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளி உருண்டை சேர்த்துக்குவோம். 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே வதக்கி வச்ச கலவையை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் அரைச்சி சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சாதம், இட்லி, தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும்.